வணக்கம், என் பெயர் எம் தேவஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதையை கூற போகிறேன். அந்த கதையின் தலைப்பு காகமும் சிட்டுக்குருவியும். ஒரு அழகான கடலில் வந்து ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சான். அந்த ஓட்டு வீட்டில் தான் சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்துச்சான். அந்த ஓட்டு வீடு பக்கத்துலேயே ஒரு மரமும் இருந்துச்சு. அந்த மரத்தில் தான் காகமும் வாழ்ந்து வந்துச்சான். அந்த காகமும் சிட்டுக்குருவியும் ரொம்ப நாள் நண்பர்களாக. ஒரு நாள் சிட்டுக்குருவி காகத்தோட வீட்டுக்கு போயிட்டு சொல்லிச்சான், காகம் இன்னும் 2 நாளில் மழைக்காலம் தொடர போகுது. நம்ம வேணால் காட்டுக்குள்ளே போயிட்டு விறகுகள் தான் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு சிட்டுக்குருவி காட்டு சொல்லிச்சா. அப்போ காகம் சொல்லிச்சா, என்னது இன்னும் 2 நாளில் மழைக்காலம் தொடர போகுதா? நீ யாரும் ஓட்டு வீடு வச்சுருக்க? நான் தான் ஓட்டு வீடு கூட வச்சுருக்கல. அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு காகம் சிட்டுக்குருவிட்ட சொல்லிச்சான். அப்போ சிட்டுக்குருவி சொல்லிச்சா, அப்படின்னா நானே உனக்கு ஒரு ஓட்டு வீடு கட்டித்தரேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து விறகுகள் தான் தேடி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சிட்டுக்குருவி காகத்தை சொல்லிச்சான். அப்போ காகமும் சிட்டுக்குருவி சொன்னாங்களா, நான் உனக்கு ஓட்டு வீடு கட்டித்தரேன்னு சிட்டுக்குருவி காகத்தை சொல்லிச்சான். அப்புறம் சிட்டுக்குருவியும் காகமும் விறகுகளை தேடி எடுத்துகிட்டு வந்த அப்புறம் சிட்டுக்குருவி காகத்துக்கு ஒரு அழகான ஓட்டு வீடு கட்டி தந்தாங்களாம். அப்புறம் சிட்டுக்குருவி வானத்தை பார்த்தோன்னே இதுவானனால சிட்டுக்குருவி அதை ஓட்டு வீடுக்கு போயிடுச்சான். அப்புறம் அடுத்த நாள் சிட்டுக்குருவியும் காகமும் சொன்னாங்களாம், சிட்டுக்குருவியும் காகமும் நண்பர்களானனால சிட்டுக்குருவி காகத்தோட வீட்டுக்கு போயிட்டு தட்டிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ காகம் ஓட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே மனசில் நினச்சாங்களாம், நான் எதுக்கு சிட்டுக்குருவிக்கு தான் ஓட்டு வீடு கட்டித்தானோ அப்படின்னு. அப்படி காகம் ஓட்டு வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே மனசில் நினச்சாங்களாம். அப்போ சிட்டுக்குருவி ரொம்ப நேரம் ஆனனால அதுவாகவே காட்டில் தான் விறகு தேடி அது ஓட்டு வீடு கட்டிகிட்டு இருக்கும் போது மழைக்காலம் மழையில் சிட்டுக்குருவி நனைஞ்சிருச்சான். அப்போ சிட்டுக்குருவி ஒரு கிளியோட வீட்டுக்கு போயிட்டு, கிளி நீ வேணா இந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நீ கொஞ்ச நாள் இடம் தரியா? மழை போனோடனே நான் போயிடுறேன் அப்படின்னு சிட்டுக்குருவி கிளிகிட்ட அழுதுகிட்டே சொன்னாங்களாம். அப்போ கிளி சிட்டுக்குருவிட்ட சொன்னாங்களா, இல்லை எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான் இடம் இருக்குது, அதனால் தங்க முடியாது, போ அப்படின்னு சிட்டுக்குருவி கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப சேட் ஆகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அது சிட்டுக்குருவி ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு அழுதுகிட்டே இருந்துச்சான். அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு சொன்னாங்களா, சிட்டுக்குருவி ஏன் நீ இப்படி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சிட்டுக்குருவி சொல்லிச்சான். ஏன்னா எனக்கு வீடே இல்லை, நான் தான் நனைஞ்சிக்கிட்டே இருக்கேன், அதனால தான் அப்படின்னு சிட்டுக்குருவி சொன்னாங்களாம். அப்போ அந்த பொண்ணு சொன்னாங்களா, அப்படின்னா நான் என் வீட்டுக்குள்ளே இடம் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே சிட்டுக்குருவியும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். அப்போ அவங்களோட பாட்டி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ இப்படி தான் சொல்கிறதுனால, நீ ஒரு சிட்டுக்குருவிக்காக இப்படி ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்களாம். அப்புறம் சிட்டுக்குருவி மழைக்காலம் போன அப்போ தான் அந்த வீட்டுக்கு வெளியிலேயே தங்கிடுச்சான். அப்போ காகம் பாட்டுட்டு சொன்னாங்களாம், அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியிலேயே கட்டிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ காகம் போயிட்டு அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம்,
சிட்டுக்குருவி இன்னும் மனுஷங்க தான் இருக்குது வீட்டில், நீ இருந்தன்னா இவங்க மனுஷங்க தான் உன்னைய சமைச்சு சாப்பிட்ருவாங்க, உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ வந்து சிட்டுக்குருவி வந்து சொல்லிச்சா, மனுஷங்களால தான் எனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, ஒன்னால தான் எனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீட்டுக்குள்ளே போயிடுச்சான். காகமும் என்னை மன்னிச்சிடு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதனால வந்து கடவுளும் 2 பேர்த்து மேலேயே ஆசீர்வாதம் கொடுத்தாங்களாம். நன்றி.